வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காயை தோல் சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அளவான தீயில 1 நிமிஷம் இதை வதக்கி விட்டுடலாம். பீர்க்கங்காய் வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். அளவான தீயில ஒரு 4-5 நிமிஷம் வெந்தால் மட்டும் போதும். பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது மீடியம் சைஸில் 2 தக்காளியை கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளியை ஓரளவுக்கு வதக்கினா மட்டும் போதும், மசிகிற அளவுக்கு வதக்க வேண்டாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போது நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். பீர்க்கங்காயை சேர்த்து கலந்து விட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து ஒரு 10-15 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். அரை கப் துருவின தேங்காயையும் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அளவான தீயில 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே 4 முட்டையை வேக வச்சு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். முட்டையில் மசாலா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். அருமையான சுவையில் நம்மளோட பீர்க்கங்காய் முட்டை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் பொருத்தமான இந்த பீர்க்கங்காய் முட்டை கூட்டை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.